ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்வரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வயிறு ரொம்ப பெரிதாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வயிறு பெருசாக இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஆட்கள் சில பேர் பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் காரணமாக இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே இந்த சேனலில் நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம நிறைய சிஸ்டர்ஸ்க்கு ஒரு 300 பேருக்காவது நார்மல் டெலிவரி ஆகிருக்கும். அவங்க அனுப்பின மெசேஜை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரியே நீங்களும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரியே நார்மல் டெலிவரின்றது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கமெண்ட்டு பாருங்கள். இந்த சிஸ்டர் மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. என்னோடய சிஸ்டருக்கு டெலிவரி ஆகிருந்து அதுவும் ஒரு 1/2 hour ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? சரி வாங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களை சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற 2 வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் சேரும். ரொம்ப பயனுள்ள வீடியோ. மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அதில் எந்த ஹெட்டிங் உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ள வீடியோஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில கர்ப்பிணி பெண்களுக்கு வயிறு பெரிதாக இருக்குங்க. பொதுவாக இதை பார்த்தோன்னே நம்ம ஊரில் எல்லாருமே பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வயிறு பெரிதாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. வயிறு பெரிதாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் 9 காரணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 9 ரொம்ப முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி வயிறு பெரிதாக இருந்தாலோ சின்னதாக இருந்தாலோ பயம் வேண்டாம். உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதுங்க. அதே மாதிரி சில பேருக்கு 6 மாதம் வரைக்கும் வயிறு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எப்படியும் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் மருத்துவர் குழந்தையோட வளர்ச்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. வயிறு சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கும். அது உங்களோட உடல் வகை பொறுத்தது. சரியா? சரி வாங்க, இப்போ அறிவியல் காரணங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவது அறிவியல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் 2வது முறையாக தாய்மை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறு மிக பெரிதாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, முதல் முறையாக கர்ப்பமானதுக்கு அப்புறமா குழந்தைய நீங்கள் பெற்றெடுத்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு பிறகு உங்களோட வயிற்று திசைகள் இயல்பான முறையில் பழையபடி சேர்ந்துருக்காதுங்க. எப்பயுமே கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் குழந்தைக்கு அப்புறமா வெகு விரைவிலேயே நீங்கள் 2வது குழந்தைக்கு தாய் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட வயிறு பெரிதாக தான் இருக்கும். இது நார்மலான விஷயந்தான். ஸோ 2வது முறை தாய்மை அடைஞ்சிருந்தீங்க வெகு சீக்கிரத்திலேயே அப்படின்னா உங்களோட வயிறு மிக பெரிதாக தான் இருக்குங்க. அடுத்ததாக 2வது காரணம் பார்த்திங்கன்னா ஆம்னியோட்டிக் திரவம். பனிக்கூட நீரும் இதுக்கு ஒரு காரணங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தை பனிக்கூட நீரில் தான் மிதந்துட்டுருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திரவம் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் வயிறு பெரிதாக தான் இருக்குங்க. நார்மலாக இந்த திரவத்தோட அளவு பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 ml தான் இருக்கும். இந்த அளவை விட 2 லிட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தாயோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். சில பேருக்கு ரொம்பவே அசௌரியமாகவும் இருக்குங்க. ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மருத்துவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் கூட, தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்தால் கூட வயிறு பெரிதாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக 3வது காரணம் பார்க்கலாம். குழந்தையின் நிலையும் ஒரு காரணங்க. ஒருவேளை நீங்கள் 2வது முறை கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க அப்படின்னா, முதல் முறை நீங்கள் கர்ப்பமாக இருந்தபோது குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் வயிற்று தசைகள் நார்மலாக இறுகி இருக்காது. நல்லா தளர்வாக தான் இருக்கும் இல்லையா? முதல் கர்ப்பம் போலேயே சரியான அளவில் இல்லாமல் இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஏன் அப்படின்னா தளர்வாக இருக்கும். அப்போ குழந்தையோட வெயிட் வர வர வயிறு கீழே இறங்கி வந்திருக்கும். இந்த வயிற்றின் காரணமாக உங்கள் குழந்தையோட நிலையும் மாறும். இப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வயிறு பெருசாக இருக்குங்க. இதுதான் அறிவியல் காரணம். அடுத்ததாக 4வது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கரு கணித்த அந்த தேதி தவறாக கூட இருக்கலாம். பொதுவாக 2வது முறை தாயாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவறை அதிகமாக செய்வோம். ஏன்னா சில பேர் அந்த பீரியட்ஸ் சரியாக வராமல் இருந்திருக்கலாம். தள்ளி போகும். ஓரளவு ஃபீடிங் மதர்ஸாக இருந்திங்கன்னா தள்ளி போகலாம். சில பேருக்கு 1 year வரைக்கும் பீரியட்ஸே வராது. அதே மாதிரி சில பேருக்கு 6 மாதங்கள் வரைக்கும் வராது. அப்போ அவங்களால கரெக்டான தேதியை சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தேதி கரெக்டாக இல்லைனா கூட
குழந்தையோட சைஸு பெருசாக இருக்கலாம், அந்த மாதிரி வயிறும் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தப்பான தேதி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து மாதங்கள் கம்மியாக தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு வயிறு பெரிதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்மார்களுக்கு அந்த கருவுற்ற தேதி கணிக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இதுவும் ஒரு அறிவியல் காரணம், வயிறு பெரிதாக இருக்க. அடுத்ததாக 5வது பார்த்திங்கன்னா தாயோட நிலைகள்ங்க. தாய் உட்காரும்போது நிற்பது, நடக்கிறது, இது எல்லாமே சரியான நிலையில் இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா வயிற்றோட தசைகள் வந்து நல்லா தளர்ந்து போயிடும். இதன் காரணமாகவும் உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கலாம். அடுத்ததாக 6வது காரணம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சி. அதாவது இரட்டை குழந்தை இல்லை 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு பெரிதாக தான் இருக்கும். வயிற்று தசைகளும் குழந்தைக்கு ஏற்றாற் போல் நல்ல தளர்வடையும், அப்போ பெருசாகும். இதனால் உங்கள் வயிறு ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அடுத்தது 7வது காரணம் பார்த்திங்கன்னா பெரிய குழந்தையாக இருந்தாலும் உங்கள் வயிறு பெரிதாக இருக்குங்க. குழந்தையோட அளவுன்றது நமக்கு எல்லாருக்குமே ஆவரேஜாக தெரியும் இல்லையா? நம்ம சேனலை திறந்து சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். கருவில் உள்ள குழந்தையின் அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயிறும் பெருசாக தாங்க இருக்கும். கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தாலும் குழந்தை பெருசாக தான் இருக்கும், அதனால் வயிறும் பெருசாகும். அப்போ கர்ப்பகால சர்க்கரை நோய் உள்ள தாய்மார்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக மருத்துவரோட ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேன்களும் கொஞ்சம் கூடுதலாக தான் எடுக்க வேண்டி இருக்கும், ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா? அதனால் மருத்துவர் சொல்கிற டிப்ஸையும் அவங்க சொல்கிற ஸ்கேனையும் மறக்காமல் எடுங்க. உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை அடிக்கடி அவங்க பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 8வது காரணம் பார்த்திங்கன்னா பாலிஹைட்ராமெனஸ்ங்க. அதாவது அதிகப்படியான அம்னியோட்டிக் திரவம் இருந்தாலோ கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தாலோ இந்த பாலிஹைட்ராமெனஸ் வருங்க. அதாவது வயிறு இயல்புக்கு மீறி பெருசாக இருக்கும். அதுக்கு மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உங்கள் மருத்துவர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த கருத்தரித்த மொத்த மாதங்களும் நிறைய ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வயிறு பெருசாக இருக்கிறதுக்கு இப்படியும் ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. தைரியமாக இருங்க. அடுத்ததாக 9வது காரணம் பார்த்திங்கன்னா அதிக அளவு உடல் எடையும் வயிறு பெரிதாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கன்சீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றனாலையும் உடல் எடை அதிகமாகிடும், அதனால் வயிறு ரொம்ப பெருசாகிடுங்க. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் முதல் பிரசவத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா உங்களோட உடல் எடையை சீராக பராமரிக்காமல் தவறிட்டீங்க, கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதிகமாக எடை போட்டிருக்கும். இதனால் வயிறு ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் 2வது கருத்தரிச்சிருக்கப்போ உங்கள் வயிறு இன்னும் பெருசாகவே இருக்கும். உங்கள் இடுப்பை சுற்றியுள்ள தசைகளும் நல்லா தளர்ந்து தொங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கும்பொழுது மாதங்கள் செல்ல அந்த தொங்கின தசைகள் ப்ளஸ் இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாமே சேர்த்து உங்கள் வயிறு ரொம்பவே பெருசாக்கிடலாங்க. முதல் முறையாக தாயான பிறகு 4 இல்லது 5 ஆண்டுகளாவது இடைவெளி விட்டு அடுத்த குழந்தைக்கு முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கர்ப்ப காலத்தில் ரொம்ப சத்தான ஹெல்த்தியான உணவுகள் மட்டும் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கும் அதிகமாக எடை போடாது, குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம சொன்ன இந்த 9 காரணங்கள் தான் கர்ப்பிணி பெண்ணோட வயிறு ரொம்ப பெரிதாக இருக்கிறதுக்கு ஆன அறிவியல் காரணங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாகவும் அதே மாதிரி வித்தியாசமாகவும் நல்ல தகவலாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் முழுக்க ப்ரெக்னன்சி டிப்ஸும் ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸும் அது மாதிரி குழந்தை பராமரிப்பு எப்படி அப்படின்றது இருக்குது. ரொம்பவே பயனுள்ள தகவல்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.